மைனாரிட்டி ஆட்சி நடத்தின போதே கலைஞர் சேர்த்துக்கல. அதனால் இவங்களும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது இயல்பாக மஞ்சா தான் உண்டு. 2வது தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் எவ்வளோ சீட்டில் போட்டி போடுறீங்கிறத பொறுத்து தான் மக்களே தீர்மானிப்பாங்க. நீங்கள் 150 இடங்களில் தான் போட்டி போடுறீங்க, இல்லை 140 இடங்களில் தான் போட்டி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 117 இடங்களில் வின் பண்ணுறது கஷ்டமான காரியம். அப்போ இவங்க வின் பண்ணாங்கன்னா கூட்டணி கவர்மெண்ட் தான் அப்படின்னு மக்கள் தீர்மானிப்பான். அப்போ அந்த கூட்டணி கவர்மெண்ட்டை மக்கள் இப்படி டீல் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஓட்டு போடுறது 1980 மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை சார். அவ்வளோ சீட்டு வந்து கூட்டணிக்கு விட்டு கொடுத்துருவாங்களா? இல்லை, நான் சொல்கிறேன் உதாரணமாக. இப்போ பாஜக அதிமுக கூட்டணியிலேயே பாஜக நிறைய இடங்கள் கேட்குறாங்க. இல்லை, இப்போ போன வாட்டி திமுக 188 இடங்களில் நின்னாங்க, அதிமுக 191 இடங்களில் நின்னாங்க. அதனால் உதயசூரியன் சின்னம், ரெட்டை இலை சின்னம். ஸோ அவங்க 188 இடங்கள் நிற்கும் போது 117 இடங்கள் வின் பண்ணுறது வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த கணக்கில் தான் அவங்க நிற்பாங்க. அதனால் அவங்க எண்ணிக்கையை குறைச்சிக்க மாட்டாங்க. அவங்க இப்போ திமுக அணியில் வந்து எல்லாருமே அதிகமான இடங்கள் கேட்குறாங்க. எவ்வளோ தூரம் இவங்க குறைந்தபட்சம் திமுக 175 இடங்களுக்கு கீழே நிற்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து மற்றதெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க. ஒரு 70 சீட் வரையும் பிரித்து கொடுக்கலாம். அதுக்கு மேலே பிரித்து கொடுக்கறது ரொம்ப சார். கடந்த 2021 பார்க்கும்போது இப்போ கூட்டணி கட்சிகள் இன்னும் அதிகமாக இருக்கு. அதனால தான் ஒரு 70 இருக்கிறதுமே கம்மியாயிடும். மேக்ஸிமம் ஒரு 70 சீட் பிரித்து கொடுப்பாங்க. 70-75 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது.